அனைவருக்கும் இனிய தமிழ் வணக்கங்கள். தற்பொழுது நீங்கள் பார்த்து கொண்டிருப்பது தமிழ்நாட்டில் வைக்கக்கூடிய தமிழ் கட்டாய தகுதி தேர்வுக்கான சிலபஸ் தான். இந்த சிலபஸை பொறுத்த வரைக்கும் உடற்கல்வி ஆசிரியருக்கு மட்டும் இல்லை, பிஜிடிஆர்பி எழுதினாலும் சரி, யூஜிடிஆர்பி எழுதினாலும் சரி, நீங்கள் எந்த எக்ஸாம் எழுதினாலும் தமிழ் கட்டாய தகுதி தேர்வு நீங்கள் எழுதி தான் ஆகணும். இது பாஸ் பண்ணால் மட்டும்தான் அடுத்த கட்டமாக உங்களோட பேப்பர் 2 திருத்தி அதுக்கான ரிசல்ட்டை வெளியிடுவாங்க. ஸோ இந்த தமிழ் தகுதி தேர்வு நீங்கள் எழுதி தான் ஆகணும். இந்த தமிழ் தகுதி தேர்வை பொறுத்த வரைக்கும் மொத்தமாக 50 மார்க்கு கேட்பாங்க. இந்த 50 மார்க்குக்கு 20 மதிப்பெண்கள் நீங்கள் எடுக்கணும். அந்த 50 மார்க் எதன் அடிப்படையில் கேட்பாங்க அப்படின்னா, 30 கேள்விகள் இருக்கும். அந்த 30 கேள்விகளுக்கு 20 கேள்விகள் 2 மார்க்கும், 10 கேள்விகளுக்கு 1 மார்க்கும். இதன் அடிப்படையில் மொத்தமாக 50 மார்க்குகள் வழங்கப்படும். அதுக்கு நீங்கள் 20 மதிப்பெண்கள் எடுக்கணும். இப்போ நீங்கள் பொருண்மைகள் சொல்லிட்டு ஒரு 9 இயல்கள் பார்க்குறீங்க. அந்த 9 இயல்கள் இருந்தால் அந்த 50 மார்க்கும் கேட்கப்படுவார்கள். இப்போ இதில் இருக்க இந்த 9 இயலும் 10th தமிழ் புக்கை நீங்கள் எடுத்துக்கோங்க. இந்த வீடியோ பார்ப்பதற்கு முன்னாடி 10th தமிழ் புக்கை நீங்கள் கையிலே வச்சுக்கோங்க. இந்த சிலபஸுக்கும் நம்ம 10th தமிழ் புக்குக்கும் ஒரு ஒத்து போதான்னு நீங்களே பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. நான் சொல்ல நீங்கள் டிக் அடிச்சிட்டே வாங்க. இதில் இருக்க இந்த 7 இயலும் நம்ம 10th தமிழ் புது புத்தகத்தில் இருக்கும். அதாவது பழைய புத்தகத்தில் பார்த்தீங்கன்னா 9 இயல்கள் இருக்கும். அது வேண்டாம், அது கொஞ்சம் அதிகமாக இருக்கும். அது நம்ம புரியாத மாதிரியே இருக்கும். நீங்கள் 10th தமிழ் புக்கு 2025 வெளிவந்த தமிழ் புத்தகத்தை நீங்கள் படித்தாலே போதும். அது 7 யூனிட் தான் இருக்கும். நமக்கு புரிகிற மாதிரி ஈஸியாகவும் இருக்கும். இதில் நீங்கள் ஈஸியாக அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கலாம். ஸோ இதை நீங்கள் படித்தாலே போதும். 40லேருந்து 45 மார்க் வரைக்கும் நீங்கள் எடுக்கலாம். 40லேருந்து 42 மார்க் வரைக்கும் கூட நீங்கள் எடுக்கலாம். இப்போ சொல்ல டிக் பண்ணிகிட்டே வாங்க. பொருண்மைகள் சொல்லிருக்கா, அந்த பொருண்மைகள் அது கீழே 9 இயல்கள் இருக்குது. இப்போ தமிழ் புத்தகத்தில் ஒப்பிட்டு பார்க்கலாம். மொழின்னு இருக்கா, இப்போ தமிழ் புத்தகத்தில் பொருளடக்கம் அது கீழே பொருண்மை இயல் அப்படி சொல்லிருக்கு. அது கீழே மொழின்னு இருக்கா. இப்போ இந்த இயல் நம்மக்கிட்ட வரும், நம்ம சிலபஸில் இருக்குது. அப்போ டிக் அடிச்சுக்கோங்க. இப்போ 2வது இயற்கை சுற்றுச்சூழல் இருக்குது. அதே இயற்கை சுற்றுச்சூழல் தமிழ் புத்தகத்தில் இருக்குது. இயற்கை சுற்றுச்சூழல் அறிவியல் இருக்கா, அப்போ 2வது இயலும் வரும். 3வது பண்பாடு, அதே பண்பாடு தமிழ் புத்தகத்தில் இருக்கா, டிக் அடிச்சுக்கோங்க. அடுத்து அறிவியல் தொழில்நுட்பம், இது நம்மளோட 10th புத்தகத்தில் இல்லை, அப்போ அதை தனியாக ஒதுக்குங்க. இப்போ 5வது கல்வின்னு இருக்குது. இப்போ தமிழ் புத்தகத்தில் 4வது இடத்துல கல்வின்னு இருக்குது பாருங்கள், அப்போ அது வரும். இப்போ இந்த சிலபஸ் நம்மளோட புத்தகத்தில் இருக்குது, இந்த சிலபஸ்லேயும் இருக்குது, அப்போ டிக் அடிச்சுக்கோங்க. இப்போ 6வது இடத்துல கலை அழகியல் புதுமைகள் இருக்குது. அதே மாதிரி இங்கே இருக்குது பாருங்கள், கலை அழகியல் புதுமைகள் சொல்லிட்டு 5வது இயலில் இருக்குது, அப்போ அதை டிக் அடிச்சுக்கோங்க. இப்போ நாகரிகம் தொழில் வணிகம் நாடு சமூகம் அரசு நிர்வாகம் சொல்லிருக்கு. அதே மாதிரி நம்மளோட தமிழ் புத்தகத்தில் இருக்கா, நாகரிகம் நாடு சமூகம் சொல்லிட்டு அதையும் வரும், அதை டிக் அடிச்சுக்கோங்க. இப்போ அடுத்து அறம் தத்துவம் சிந்தனை இருக்குது. அதே அறம் தத்துவம் சிந்தனை நம்மளோட தமிழ் புத்தகத்தில் இருக்கா, அதையும் டிக் அடிச்சுக்கோங்க. இப்போ மனிதம் ஆளுமை இது கிடையாது, ஆனால் இதில் ஒரு டாபிக் மட்டும் நம்மளோட 10th புத்தகத்தில் இருக்குது, மனிதம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஒரு டாபிக் மட்டும் நம்ம தமிழ் புத்தகத்தில் பார்த்தீங்கன்னா 8வது பக்கத்தில் காலக்கணிதம் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கோம். கண்ணதாசன் அந்த பாடலை இயற்றி இருப்பார். அந்த சிலபஸில் இது வருங்க, இதுவும் டிக் அடிச்சுக்கோங்க. கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா ஒரு 90% சிலபஸ் இந்த 10th தமிழ் புது புத்தகத்தில் சிலபஸ் கவர் ஆகிடுச்சு. அப்போ நீங்கள் இதை படித்தாலே கிட்டத்தட்ட 40லேருந்து 42 மார்க் வரைக்கும் நீங்கள் தாராளமாக எடுக்கலாம். இதில் நீங்கள் பயப்படவே வேண்டாம். பிஜிடிஆர்பியில் 85,000 பேர் ஃபெயில் ஆகிட்டாங்க, நான் படிக்க மாட்டேன்னு தெரியல அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் உங்கள் டவுட்ஸை உங்களுக்கு சந்தேகங்கள் குழப்பங்களை சொல்லியிருந்தீங்க. நீங்கள் இதை பார்த்துட்டு நீங்கள் 10th புத்தகத்தை நீங்கள் படித்தாலே போதும். உங்களுக்கு இன்னும் நான் தெளிவாக வீடியோ போடுறேன். இது மொத்தமாக ஒரு பொருளடக்கம், அதாவது இந்த புத்தகத்தில் தான் இருக்குது அப்படிங்கிற மாதிரி ஒரு தெளிவான வீடியோ தான் இது. நீங்கள் குழப்பிக்கவே வேண்டாம். ஸோ நீங்கள் தெளிவாக படிங்க. அடுத்த 2 இயல்கள் இன்னொரு பதிவில் போடுறேன். மேலும் உங்களுக்கு டவுட்ஸ் இருந்தால் நீங்கள் கீழே கேளுங்க. நன்றி, வணக்கம், ஆல் தி பெஸ்ட்.